Hi all. Psalms chapter 66 பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாம் அது. காடை எவ்வளோ அழகாக துதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. Shout for joy to God, all the earth. Sing the glory of His name. Give to Him glorious praise. Say to God, how awesome are your deeds. So great is your power that enemies come clinging to you. All the earth worships you and sings praises to you. They sing praises to your name. Selah. Come and see what God has done. He is awesome in His deeds towards the children of men. He turned the sea into dry land. They passed through the river on foot. There did we rejoice in Him, who rules by His might forever, whose eyes keep watch on the nations. Let not the rebellious exalt themselves. Selah. அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக நம்ம அந்த ப்ரைஸஸ் நம்ம பார்க்குறோம். ஃபாதர் பெர்க்மஸ் ஒரு பாடல் பாடியிருப்பார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பாடல். சடனாக ஞாபகம் வந்தது எனக்கு. யோசிச்சு பாருங்கள், நம்ம காடை எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட துன்பங்கள் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் சரி, அதுக்கேற்ற மாதிரி பீப்புளை சரி காட் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பார். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரைஸ் காட். காட் பிளெஸ்.